காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு ஃபால். நாளைக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன், மார்க்கெட் வந்து ரெண்டே தான் பண்ணும். ஒன்று வந்து ஸ்லைட்டாக அன்றைக்கி போனது மாதிரி டவுனில் போகும், இல்லைனா இது டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட்லேயே இருக்கும். மோஸ்ட்டாக அப்போ போகிறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு கம்மி. இதுதான் பார்க்குறது இந்த வீடியோ வந்தீங்கன்னா இதான் பதில். நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இதெல்லாம் ஸ்லைட் டவுன் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டை வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கலாம்னா 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் ஒன்று உண்டு தெரியுமா. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேரியரோட ஹையை லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டர்லாம் இதான் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இந்த ஃபுல் மூவ் பிடிச்சிருக்க முடியும். ஆனால் அது ஒரு நல்ல வேயான்னு கேட்டால் என்ன பிடிச்சியாடா, நீ சொல்கிறல்ல நீ பிடிச்சியாடான்னு கேட்டால் இல்லை. நீ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அசிங்கமாக ஒன்று பண்ண. நீ இதை பாரு, அது ஒரு 1% ப்ராஃபிட்டுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் அந்த ப்ராஃபிட் 16%. அவ்வளோதான் ஈஸ். இது ஏன் ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. இதில் க்ளோஸ் பண்ண இந்த கண்ட்ரிக்கு போட்டுச்சு காட்டினா வேறு இருக்காரு. இதுதான் இதானா பிடிச்ச ப்ராஃபிட்டு 14%. கொஞ்சம் பிடிச்சிருந்தா 26 பிடிச்சிருக்கலாம். ஓகே 16 பிடிச்சேன். ஓகேண்ணா பேர சொல்கிறதுக்குல நான் நிறையவே பிடிச்சிருந்துக்கலாம். எக்ஸ்பிரிடேனால புட்டு தான் அன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணேன். நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி புட்டு தான். நான் நாளைக்கு எதுவும் அந்த அளவுக்கு மார்க்கெட் மூமெண்டம் இருக்காது. நீங்கள் சென்செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வால்டிலிட்டி வேணும்னா சென்செக்ஸில் இருக்கும். ஏன்னா சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பீரி வந்து தேர்ஸ்டே வேறு என்னலாம் இருக்குது, அதனால் வந்து அதிகமாக இருக்கும் வால்டிலிட்டி. இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு தப்பு வந்துட்டேன். எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோன்னா இதுதான் தெரிஞ்சிச்சு, டவுன்லோடில் தான் போகுது, இது ரைட் வர கரெக்ஷன் தான், டவுன்லோட் போகுது கரெக்ஷன், டவுன்லோட் போகுது கரெக்ஷன், டவுன்லோட் போகுது கரெக்ஷன். அப்புறம் எதுக்குங்க இந்த அப்போட பிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். இதில் வச்சு இதை பிடிக்க ட்ரை பண்ணுங்க, இதில் வச்சு இதை பிடிக்கிறேன், இதில் வச்சு இதை பிடிக்க. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கே ஆகாதுங்க. அந்த அப்பெல்லாம் பிடிச்சி நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்கன்னா ஓகே, அது கூட தப்பு. மார்க்கெட் டைம் சைடு போகுது, அந்த சைடு தான் போனோம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணு, நீயாட்டும் ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணாத. இந்த இதை பிடிச்சனா முடிஞ்சு, இதை பிடிச்சி என்ன வராவே செய்யாது. அது வந்து போயிட்டு அது வந்து கன்ஃபார்ம்னு கிடையாது. அந்த டைம் வந்து அந்தளவுக்கு யாரும் இது பண்ண மாட்டோம். இது வந்து புட்டியில் பார்க்கக்கூடாது, காலைல தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் காலைல புட்டு ரைட் பண்ணுவான் பெரிய லெவலில் ஒன்று இருக்கவே செய்யாது. இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அது ஒரு வேறு மாதிரி இருக்குங்க, அப்படி பண்ண முடியாது. ஓகே அவங்க புரிஞ்சுங்க. நீங்களா போய் சார்ட் எடுத்து பாருங்க, அப்படின்னா காட்டினா ரொம்ப நேரம் எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு இது சிம்பிளாக சொல்லணும்னா டவுனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அதான் டவுன் தான் தெரிஞ்சிச்சு, டவுனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு அதில் காமிச்சல, அது வந்து இந்த டவுன் நினைக்கிறேன். இந்த டவுன் இவ்வளோ தான் முடித்தேன். இது இவ்வளோ தான் முடித்தேன். இது வந்து கரெக்டாக கண்ணு முன்னால் பாருங்க, உடச்சிட்டு கீழே போச்சு. இந்த வால்யூமை நான் பார்க்கல. இந்த வால்யூமை பார்த்துருந்தேன்னா 5.23 நீங்கள் 1 மினிட்ல பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கேண்டில், அந்த கேண்டில் எதுவுமே பண்ணியிருக்கேன் தான் நான் வால்யூம் இருக்கும். இந்த கேண்டில் என்ன பண்ணிச்சுன்னா இதுக்கு வால்யூம் இருக்குது. இந்த கேண்டில்ன்ட்டு நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சிங்க, அது வந்து கருப்பான இஷ்யூ. நம்ம மேலே ப்ரைஸு ப்ராஃபிட் வரும், அதை எடுக்கவும் முடியாது, லாஸ் ஆகும். அது கருப்பாக என்ன பண்ணணும், விட்டணும், பார்த்துட்டே இருக்கணும். எப்போ இது பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் என்ட்ரி ஆகிடும். அந்த கேண்டில் என்ட்ரி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாகிடும். அந்த கேண்டில் இதில் என்ட்ரி ஆகணும். இதில் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா சச்சக் இந்த கேண்டில் ஃபார்ம் அதை பார்த்துட்டு இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகணும், க்ளோஸ். இல்லைனா இதில் அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி போன மொமெண்டமுக்கு இது ப்ராஃபிட்லேயே தான் இருக்கும் ஆப்ஷன்ஸு. போனீங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துடும். அதுதான் கணக்கு, அது எதுவுமே இல்லைங்க. மற்றபடி ஜாலியாக பண்ண வால்யூம் முக்கியம். மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சைடில் ட்ரேட் பண்ணலாமே. மார்க்கெட் எங்கே போகுதோ அதை பார்த்துட்டு அந்த சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஏதாவது கதை போட்டு வச்சுருக்கா என்னடா இது இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இல்லைங்க. 30 மினிட்ஸ் போகும். 5 மினிட்ஸில் பார்த்துட்டு 30 மினிட்ஸில் போய் 1 மினிட்ல போயிடுங்க, ஓகேவா. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். மேபி மோஸ்ட்டாக உடச்சிக்கிட்ட வர ட்ரை பண்ணலாம். இது வந்து என்ன சப்போர்ட்டு, இது இந்த சப்போர்ட் வீட்டில் வர வாய்ப்பு இல்லைனாலேயே அது ஒரு சப்போர்ட்டு. கீழே வந்தீங்கன்னா இது என்ன ஒரு பெரிய சப்போர்ட் கொண்டு தெரியல, அங்கெல்லாம் வர இப்போதைக்கு வராது, ஓகேவா. இது வந்து இந்த லைன் சப்போர்ட் லைன்.
சப்போர்ட் லைனில் சேஃப்டி லைன். இந்த லைன் என்னன்னா அந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா வாங்கணும்னு உண்டு. அது ஒரு தனி இது. உங்களுக்கு அது வேணும்னா கேளுங்க. ஏங்க அந்த ஒரு கோடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாள், இது ஒரு நாள். இது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, இது 18ஆம் தேதி, 19ஆம் தேதி. இது எனக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அதை அப்படி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேப் அப் இருக்குது. இந்த கேப் அப்போ லைட்டாக ஃபீல் பண்ணிடுவேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். சரி, ஓகே, மேபி வரும். இது சேனல் கேரக்டர்லாம் இது வந்து ஸ்மார்ட் மணிக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க, ரொம்ப 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 யூஸ் ஆகும். மந்த்லி ஹை, டெய்லி ப்ரீவியஸ் டெய்லி ஹை, ப்ரீவியஸ் டெய்லி ஹை. நாளைக்கு எப்போ எங்கே வரும்? ப்ரீவியஸ் டெய்லி ஹை இங்கே, ப்ரீவியஸ் டெய்லி லோ இங்கே வந்துடும். இது ப்ரீவியஸ் வீக்லி ஹை, இது ப்ரீவியஸ் மந்த்லி ஹை லோ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வேணும்னா இந்த இருக்குல்ல லக்ஸால்கோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃப்ரீங்க. இதை வந்து கைட்லலாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. கைட்டு தண்டு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்க, எல்லாமே ஃப்ரீ தான். இதெல்லாம் தவிர இது வால்யூம் அந்த புக்கில் லைன் போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இதுதான். அதுக்காக இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஆர்டர் பிளாக் எங்கெல்லாம் இருக்குது? ஆர்டர் பிளாக் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் சும்மா தான். அது ஸ்விங் ட்ரேடிங் இந்த பெரிய ஆர்டர் பிளாக்லாம் ஓகே. அந்த குட்டி குட்டியாக கிடைக்கிற இதுக்குள்ளே அதெல்லாம் கொஞ்சம் தம்பி தான். 1 minute பண்ணின்னு எனக்கு நிறைய வரும். அது ஆஃப் பண்ணிக்கலாம். அது எனக்காக வச்சுருக்காங்க, எனக்கு பிடிக்குங்க. எல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் சும்மா இந்த 2 சும்மா இவங்களே சும்மா தான் கொஞ்சம் மேலே ஏதாச்சும் அதெல்லாம் யூஸாகும் மேலே உள்ள. ஓகேவா? அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாருங்க வால்யூம் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒரு இதில் அதில் ஒன்று கவுன்சில் எங்கே என்ட்ரியே இருக்காங்கன்ட்டு 1 minute. ஏன் அது இந்த ட்ராப் விழுந்துச்சுட்டு இந்த கேண்டில் தானே. இந்த கேண்டிலுக்கு இந்த வால்யூம் பாருங்க, நார்மல் ஆவரேஜ் வால்யூம் இது. அந்த ப்ளூ கலரில் போகிறது வந்து ஆவரேஜ் வால்யூம் உடச்சிச்சு பார்த்தீங்களா? இதில் தான் நல்லா உடச்சிருக்கு. இதெல்லாம் வாங்கியிருக்கானுங்க எல்லாம். இதில் வந்து செல்லஸ் வந்து கீழே பார்த்து புஷ் பண்ணி தொடங்கிட்டானுங்க. இதுலேயே அது என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? பொறுமையாக வெயிட் பண்ணணும். நீ இவ்வளோ பேர் விட்டுருக்கானுங்கல்ல, அப்போ அவனுக்கு விற்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தே தீரும்ல. அந்த நடந்தது தான் இது. ஓகேவா? இனிமேல் 1 மணிக்கு தான் இருக்குது. அங்கே நடந்தது தான் இது. அது எவ்வளோ ஸ்லோவாக போய் இது எப்போவுமே 3 மணிக்கு வந்து அந்த க்ளோசிங் டைமில் அந்த மாதிரி 1 மணிக்கு தான் இருக்கும். அது ஓகேவா? 5 minutes வந்து பாருங்கள். சப்போர்ட் கிட்டே ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வரும்போது திரும்ப 1 minute மாற்றி 1 minute போயிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ரெசைஸாக ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? என்ட்ரி எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் பற்றி வேணும்னா கேளுங்க, பிடிச்சிருச்சா ஃபாலோ பண்ணுங்கள். நேற்றுக்கு வந்து யாருக்குமே வீடியோ போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது யூடியூப் காரனே வீடியோ கார்டு போயிட்டான் போல். அது பாருங்கள், 2வது வீடியோ நல்லா போயிடுச்சு. ஓகே, பை, குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும்.